அதிமுகவில் ஓபிஎஸ்ஸை இணைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் ஓபிஎஸ்க்கு ஒரு பதவியும் 4 எம்எல்ஏ சீட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிறது வலியுறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தகவல் வெளியாகுது. உங்களுக்கு தெரியுமா? கட்சி பதவியில் ஒன்றும் ஓபிஎஸ்க்கு, அது இல்லாமல் சிட்டிங் எம்எல்ஏ 4 பேருக்கும் திருப்பி சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பேச்சுவார்த்தை. தகவல் வெளியாகிருக்கு. உங்களுக்கு கிடைத்த தகவலாக கூட இருக்கலாம். ஓபிஎஸ் அண்ணனுக்கு பொருளாளர் பதவின்னு சொல்றீங்களா? என்ன பதவின்னு தெரியல. எனக்கு கூட காதுக்கு வந்துச்சு. 4 எம்எல்ஏவும் கொடுத்துட்டு ஒரு பொருளாளரையும் கொடுத்துட்டு அவரு சரண்டர் ஆகிறாரோ இல்ல அவங்க இதை சரி செஞ்சுக்கிறாங்களோ தெரியாது. எங்களுடைய இன்டென்ஷன், நானு, ஜேசிடி பிரபாகரன் அண்ணன், இங்க இருந்த மிஸ்டர் கூப்பா கிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாம், பல மாவட்ட செயலாளர்கள், எல்லா எண்ணமும் ஒன்னா சேரணுன்றதுதான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனாலதான் ஒருங்கிணைப்பு குழு வச்சு நான் விடாம நடத்திக்கிட்டு இருக்கேன், போராடிக்கிட்டு இருக்கேன். ஸ்டில் எனது அரசியல் வாழ்வே போராட்டமாகி போச்சு. பல பேர் ஒரு 50, 100, 90 பேர் பாராட்டி போட்டா 10 பேர் கமெண்ட்ஸ், இவர் பாரு இப்ப இதுதான் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு. ஏன்னா என்னால விட முடியல, இந்த கட்சி போயிடுமேன்னு பாக்குறேன். நான் விட்டேன்னு வச்சுக்கோங்க, எதிர்த்து பேசுறதுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லாம போயிடும். எல்லாம் அனாதை ஆயிடுச்சு இந்த கட்சி முதல்லயே. ஆனா அப்படி அவர் அதை ஒத்துக்கிட்டாருன்னா நான் என்ன கேட்கிறேன், அவர் ஓபிஎஸ் அண்ணனை ஒரு பொருளாளர் பதவிக்கும் இருக்கு, சிட்டிங் எம்எல்ஏ 4 பேரையும் விட்டு கொடுக்கறதுக்கு நீங்களும் தயார், அவங்களும் தயார்னா எனக்கு தெரியாது எந்த அளவுக்கு அந்த ராட்சச போக்குல இருக்க அந்த பழனிசாமி ஒத்துக்குவாருன்னு. அப்படி ஒரு கால் ஒத்துக்கிட்டு வந்தா நான் அண்ணனை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக ஆரம்பத்திலிருந்து முதல் தர்ம யுத்தம், 2வது தர்ம யுத்தம் நீங்க தான் சொன்னீங்க. நான் வெளியில விடுங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பழனிசாமி கீழே நான் இல்லைங்க, ரெடியா இல்லை, நான் தயாரா இல்லை. நாளைக்கு என்னை நடுவுலயே ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆச்சு, கூப்பிட்டாங்க, என்ன மாத்திரம் கூப்பிட்டாங்க, பெரிய பதவி தரனாங்க. இந்த வேலையே நடக்காது. ஓபிஎஸ் அண்ணனையும் கூப்பிடு, அவங்க சின்னம்மாவையும் கூப்பிடு, எல்லாரையும் உட்கார வச்சு பேசுவோம். அதனால அப்ப நான் பேசுறேன், பேசிட்டு எல்லாரையும் சேர்த்து வச்சா வணக்கம் சொல்லிட்டு வீட்டுக்கு போறேன். நான் எந்த பதவிக்காகவும் இங்க இல்லைங்கன்னு, அம்மா தலைவர் படம் இருந்தா போதும்னு நினைக்கிறவன்னு ஓப்பனா சொன்னேன்.